வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. இதில் எந்த வெப்சைட் அட்ரஸில் ரொம்ப கம்மியான டிக்கெட் ஃபேர் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லா வெப்சைட் அட்ரஸையுமே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு எந்த வெப்சைட் அட்ரஸில் கம்மியான ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரியும். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 8 இந்தியாவில் யூஸ் பண்ணுற முக்கியமான வெப்சைட் அட்ரஸில் ஒரே டேட்டில் ஒரே ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எண்டில் எந்த வெப்சைட் அட்ரஸில் கம்மியான ஃபேர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேக் மை ட்ரிப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன். மேக் மை ட்ரிப்போட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ளைட் சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் வந்து சென்னை டு பெங்களூர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டேட் ஆஃப் ட்ராவல் வந்து February 6ம், நம்பர் ஆஃப் பேசஞ்சர் வந்து ஒரு பேசஞ்சர் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். சர்ச் கொடுத்தனே உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் IC613 மதியம் 12:50க்கு டிபார்ச்சர், மதியம் 1:50க்கு வந்து பெங்களூர் ரீச் ஆகுது. இதோட ஃபேர் வந்து 1705 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இந்த புக்கிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்த ஒரு அடிஷ்னல் சர்வீஸுமே எடுக்கல. உதாரணமாக கம்மியாக இருக்க ஃபேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். சீட் வந்து சூஸ் பண்ணலை. அதே போல் வந்து பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணலை. மீல்ஸ் வந்து ஆட் பண்ணலை. எந்த ஒரு இன்சூரன்ஸும் வந்து ஆட் பண்ணலை. எந்த ஒரு அடிஷ்னல் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணாமல் ஃபைனலாக எவ்வளோ ஃபேர் வருதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். அடுத்தது ஃபர்தராக வந்து புக்கிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு மேக் மை ட்ரிப்பில் கொடுக்கப்பட்ட ஆஃபரை மட்டும் அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ப்ரோம் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ₹256 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி ஃபேர்லேருந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அடுத்தது ஃபர்தராக வந்து உங்களுக்கு புக்கிங் கன்வெர்ட் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷன் போகிறேன். பேமெண்ட் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் ஃபைனல் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1799, அதாவது 1799 வந்து மேக் மை ட்ரிப்பில் கொடுக்கப்பட்ட ஃபைனல் ஃபேர். இதே ப்ராசஸ் தான் எல்லா வெப்சைட்டுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அடிஷ்னல் சர்வீஸ் எதுவும் எடுக்கல, சீட் வந்து சூஸ் பண்ணலை, மீல்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. ஆனால் அந்தந்த வெப்சைட் அட்ரஸில் கொடுக்கப்பட்ட ஆஃபர் மட்டும் நான் அவைல் பண்ணி ஃபைனல் ஃபிகர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எந்தெந்த வெப்சைட் அட்ரஸில் எவ்வளோ ஃபேர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸி மை ட்ரிப்பில் 1605 அமௌண்ட் வந்து ஃபைனல் அமௌண்ட்டு. அடுத்து வந்து கிளியர் ட்ரிப்பில் செக் பண்ணதுக்கு ₹1991 வந்திருக்கு. அடுத்தது எக்ஸிகோவில் வந்து ₹1775 வந்திருக்கு. அடுத்தது கோ ஐபிபோவில் வந்து ₹1985 வந்திருக்கு. பேடிஎம்மில் செக் பண்ணதில் ₹2014 வந்திருக்கு. அடுத்தது யாத்ராவில் பார்த்தீங்கன்னா ₹1784 வந்து ஃபைனல் ஃபேராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்லேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹2035 வந்திருக்கு. இந்த கம்பேரிசனில் என்ன தெரிய வருதுன்னா, ஈஸி மை ட்ரிப்பில் வந்து ரேட் கம்மியாக இருக்குது. அதே போல் கடைசி அதிகமான ஃபேர் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் தான் இருக்குது. இது வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஏர்லைன்ஸுடைய டைரக்ட் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் டிக்கெட் புக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபேர் வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெப்சைட் அட்ரஸ், அதாவது இந்த ட்ராவல் புக்கிங் வெப்சைட் அட்ரஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் கேன்சலேஷனோ இல்லை டேட் சேஞ்சோ இல்லை ரீஃபண்ட் வாங்கணும்னா நீங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த ட்ராவல் ஏஜென்ட் வெப்சைட் அட்ரஸில் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் மேக் மை ட்ரிப்பில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா டேட் சேஞ்சுக்கோ இல்லை ரீஃபண்டுக்கோ இல்லை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு மேக் மை ட்ரிப்போடைய கஸ்டமர் கேரை தான் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா கேஸுக்குமே வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஏர்லைன்ஸோடைய கஸ்டமர் கேரை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அடுத்தது பர்சனலாக எனக்கு ஏற்பட்ட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து கம்பேர் பண்ணும்போது அதிகபட்சமாக ஃபேர்லேருந்து, அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட ஃபேர்லேருந்து ₹200 இல்லை ₹300 தான் அதிகபட்சமாக உங்களுக்கு வித்தியாசம் வருது. இது எல்லாமே ரிமைன் சேமாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ஒரே ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.